காவல்துறை அதிகாரி பணியை விட்டுவிட்டு தமிழகத்திற்கு வந்து குற்றவாளிகளை தனது கட்சியில் இணைத்ததுதான் அண்ணாமலையின் சாதனை என்று TKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார். சென்னை வடக்கு மாவட்டம் RK நகர் மேற்கு பகுதி 38வது வார்டு திமுக சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமையில் பகுதிச் செயலாளர் ஜெபதாஸ் பாண்டியன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் திமுக செய்தித் தொடர்பாளர் குழு தலைவர் TKS இளங்கோவன், MLA-க்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தையல் இயந்திரம் மற்றும் 1000 பேருக்கு சேலை, குக்கர் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் பேசிய TKS இளங்கோவன், இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்க வந்த கட்சிதான் பாஜக என்றும், ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் என்று இதனால்தான் பாஜக கொண்டுவர துடிப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய TKS இளங்கோவன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் மாபெரும் சாதனை என்பது காவல்துறை அதிகாரி பணியை விட்டுவிட்டு தமிழகத்திற்கு வந்து குற்றவாளிகளை தனது கட்சியில் இணைத்ததுதான் என்று விமர்சித்தார். இந்த வேற்றுமையில் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்க வந்த ஒரு கட்சி தான் பாஜக என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே தேர்தல். என்ன ஒரே நாடு? இது ஒரே நாடா? இது 47 வரைக்கும் ஒரு நாடு இல்லையே. இங்கே சேரர்கள் இருந்தாங்க, சோழர்கள் இருந்தாங்க, பாண்டியர்கள் இருந்தாங்க, வடக்க மராட்டியர்கள் இருந்தாங்க, குப்தர்கள் இருந்தாங்க, மகதர்கள் இருந்தாங்க, பல மன்னர்கள் இருந்தாங்க. இவ்வளவு பேர் இருந்த இந்த நாட்டில் வந்து ஒரே நாடாக்கி ஒரே மக்களாக காங்கிரஸ்காரவங்க பல திட்டங்களை வகுத்தாங்க. இதையெல்லாம் மாற்றி இது ஒரு மொழி ஒரு மதம் உள்ள ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்ற அந்த கொடூர எண்ணம் பிடித்த பாஜகவுக்கு நாம் மிகச்சிறந்த பாடத்தை வழங்கி இருக்கிறோம் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணாமலை ஒரு காவல்துறை அதிகாரியாக கர்நாடகத்திலே பணியாற்றிய பொழுது எவ்வளவு குற்றவாளிகளை கைது செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே பாஜக தலைவராக வந்த பிறகு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு குற்றவாளிகளை பாஜகவில் சேர்த்துக் கொண்டது மட்டும் தெரியும். அந்த வகையிலே அண்ணாமலையின் மாபெரும் சாதனை என்பது காவல்துறை அதிகாரி பதவியை விட்டு வெளியேறி இங்கே வந்து குற்றவாளிகளை எல்லாம் பாஜகவில் இணைத்ததுதான் அவருடைய சாதனை.